அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் பேரருளால் நேற்று மகரிபுக்கு பிறகு தமிழகத்தின் பல பகுதிகளில் முஹர்ரம் பிறை தென்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று பகற்பொழுதிலிருந்து முஹர்ரம் பிறை 1 ஆரம்பமாகிவிட்டது. முஹர்ரம் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு அமல் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால் ஆஷுரா நோன்பு. முஸ்லிம் எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 2152வது ஹதீஸில் பார்க்கிறோம், யார் ஆஷுரா நோன்பு நோக்கிறார்களோ அது அவர்களுடைய கடந்த ஒரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்பானவர்களே, கடந்த ஒரு வருட காலம் நாம் செய்த பாவங்களுக்கு இந்த நோன்பு பரிகாரமாக அமைகிறது. இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம விளங்கணும். எங்கெல்லாம் பாவங்களுக்கு பரிகாரமாக அமையும், பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்படுகிறதோ அவை அனைத்தும் சிறு பாவங்களை பற்றி பேசக்கூடிய வாசகங்கள். பெரும்பாவங்களை பொறுத்தவரை ஒருவர் தௌபா செய்தால்தான் அது மன்னிக்கப்படும். இது நமக்கு மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது கூடுதல் விளக்கமாக ஒலு செய்வதால் பாவம் கழுவப்படுகிறது, சஜிதா செய்வதால் பாவம் கழுவப்படுகிறது, இப்படிலாம் ஹதீஸில் வருகிறதே. இது அனைத்துமே சிறு பாவங்களை பற்றி பேசக்கூடிய விஷயங்கள். அதை புரிஞ்சுக்கணும். ஆஷுரா நோன்பு என்றால் எப்படி நோற்க வேண்டும், எந்த நாளில் நோற்க வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரம் பிறை 10ஆம் நாள் மட்டும் நோன்பு நோக்கிறார்கள். யூதர்களும் அந்த நாளில் நோன்பு நோக்கிறார்கள் என்பதை அறிந்த அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் அதற்கு முந்தைய நாளான 9வது நாளையும் சேர்த்து 2 நாட்கள் நோன்பு நோற்பேன் என்று சொன்னார்கள். அடுத்த வருஷம் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இல்லை. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் எதை செய்வேன் என்று சொன்னார்களோ அது நமக்கான வழிகாட்டுதல். அந்த வகையில் நாம் ஒவ்வொரு வருடமும் முஹர்ரம் மாதத்தில் பிறை 9, 10 ஆகிய 2 நாட்கள் நோன்பு நோற்பதுதான் முஹர்ரம் மாதத்துடைய நோன்பு, ஆஷுரா நோன்புடைய அந்த நன்மையை பெறுவதற்கான நோன்பு. சிலர் 10, 11 ஆகிய 2 நாட்கள் நோக்கிறார்கள். அந்த கருத்தில் வரக்கூடிய ஹதீஸ் எதுவுமே ஆதாரபூர்வமானது அல்ல. முஹர்ரம் மாதம் நோன்பை பொறுத்தவரை பிறை 9, 10 ஆகிய 2 நாட்கள் தான் நோக்க வேண்டும். 10, 11 நோற்பது நபி வழி அல்ல. இதை தவிர இந்த மாதத்தில் செய்ய வேண்டிய அமல் என்று எதையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. வருஷப்பிறப்பு, புத்தாண்டு வந்துவிட்டது, இஸ்லாமிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், இப்படிலாம் போடுறாங்கல்ல, இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஏனென்றால் முஹர்ரம் மாதம் பிறையைத்தான் வருடத்தின் துவக்கமாக வைக்க வேண்டும் என்பது வஹி அடிப்படையில் சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. இதெல்லாம் நிறைய பயான்ல விரிவாக விளக்கமாக கேட்டிருப்போம். நிர்வாக வசதிக்காக முஹர்ரம் மாதத்தை வருடத்தின் முதல் மாதமாக ஆக்கிக் கொள்வது என ஆலோசிக்கப்பட்டதை தவிர வஹி அடிப்படையில் இதுதான் புதிய வருடம் அப்படின்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படலை. மார்க்கத்தில் சொல்லப்பட்டது இந்த மாதத்தில் நோக்க வேண்டிய சுன்னத்தான நோன்பு மட்டும்தான். இதை தவிர இந்த மாதத்தின் பெயரால் செய்யப்படக்கூடிய எந்த பிதஅத்திற்கும் இஸ்லாத்தில் இடமில்லை. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு வகையான பிதஅத்துகள் நடக்குது. அதை நம்ம விரிவாக சொல்லணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. எல்லோரும் ஓரளவு தெரிந்து வைத்திருப்போம். செய்ய வேண்டிய அமல், ஒரு வருடத்திற்கான பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டிய அமல் ஆஷுரா நோன்பு. அது நேற்று பிறை தென்பட்ட கணக்கின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய சனி ஞாயிறு, நாளை அல்ல அடுத்த வாரம் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 நாட்கள் அந்த நோன்புகளை நோக்க வேண்டும் என்பதையும் நினைவுபடுத்திக் கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.